இந்த சூழல் வந்த பிற்பாடு தான் ஒவ்வொரு மொழியின் பின்னால் என்ன வரலாறு இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. நீதிபதி வந்து ஒரு ஒரு லாவகமாக ஒரு கேள்வி கேட்டார். என் மக்கள் இவ்வளோ பிரச்சனையாக இருக்காங்க, மன்னிப்பு கேட்டால் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பதனுடைய அர்த்தம் கமலை மன்னிப்பு கேட்டு மன்றாடுவதல்ல. அதனுடைய மறைபொருள் அர்த்தம் என்னன்னா, இதுக்கு நேரடியாக சாட்சி கொடுங்க, ஆதாரங்கள் கொடுங்க என்று கேட்கிறார். அவர் தமிழுக்கு வந்து மூத்த மொழி ஆதாரம் கொடுங்கன்னா நிறைய இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது, ஆதாயம் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான நேரத்தை தான் ஒரு வாரம் கேட்டிருக்கார். அதை வல்லுநர்கள் கொடுப்பாங்க. அவர் தோப்பு பரமசிவம் முதல்கொண்டு அவர் சந்தித்து பேசுகிறவர் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய புவியரசு, பிரபஞ்சன், மாலன், மேத்தா என்று தமிழ் அறிஞர்களோடும் தமிழ் பண்பாட்டு அறிஞர்களோடும் கலந்து பேசிட்டு இருக்காரு. வேணும்னு சண்டை பண்ணல, தெரிஞ்சனால் சொன்னார். இதையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போய் ஒரு கோர்ட்டில் சொல்லுவார். கோர்ட்டையும் இதை பரிசீலிக்கும். அதே அந்த இடத்துல இருந்து கன்னடத்தில் இருக்கிற அந்த உரிமைகள், அந்த இலக்கியங்கள், காப்பியங்கள், கால வரையறைகள் இவங்களும் கொண்டாந்து கொடுக்குற போது உன் மொழியும் என் மொழியும் எவ்வளவு நீண்ட வரலாறு கொண்டது, எவ்வளவு காப்பியங்கள் கொண்டது, நாம் 2 பேரும் எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம். இந்த ஒரு சண்டையின் மூலமாக என் மொழியை நான் உயர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன் மொழியை நீங்கள் எங்களுக்கு காண்பித்துக்கிறீர்கள் என்று சொல்லி 2 மொழி வளரப்போகுது. அதனுடைய சூட்சுமக்கூறாக தான் நீதிபதி உச்சபட்சமாக உணர்ச்சிகரமாக மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். இவர் ஏன் மாட்டேன்னு சொன்னால், நான் மன்னிப்பு கேட்பது பெரிய விஷயம் இல்லை. கமலஹாசன் ஒரு தவறு செய்து விட்டால் மன்னிப்பு கேட்பது என்பதை அவர் சாதாரணமாக செய்து விட்டார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மானுடம் பெரிது, மனிதன் பெரிது, மனித விழுமியங்கள் ஒன்றாதல் பெரிதுன்னு நினைக்கிறவர் தான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வீம்பு பிடிப்பது என்பது சரி என்று போனதை மக்களுக்கு சொல்லுகிற ஒரு சூத்திரதாரியாக தான் அவர் இருந்திருக்கார். அவர் ஒன்று சொல்லுகிற போது ஒரு மக்களினுடைய வாழ்வியலை, சமூகத்தை, அறநெறியை, இலக்கியத்தை தன்னோடு சேர்த்து அரவணைத்து கொண்டு தான் சண்டை போடுவார்.